அனைவருக்கும் வணக்கம். பாண்டவர்கள் அரக்குமாளிகையின் தீயில் இருந்து சுரங்கத்தின் வழியாக தப்பி மீனவ அரசன் உதவியால் வலிமையான ஒரு கப்பலில் ஏறி கங்கையை கடந்து தென் திசையை அடைந்து ஒரு அடர்ந்த வனத்திற்குள் பிரவேசித்ததையும், பாண்டவர்கள் தீயினால் அழிந்து போன செய்தியை அஸ்தினாபுரத்தில் உள்ள திருதராஷ்டிரனுக்கு வாரணாவத நகர மக்கள் அனுப்பியதையும், அஸ்தினாபுரத்தில் பாண்டவர்களுக்கு கர்ம காரியங்கள் செய்து ஜலதர்ப்பணம் கொடுக்கும் பொழுது பீஷ்மர் பெரும் துயரமுற்று அழுது புலம்பியதையும், அப்போது அதை கண்ட விதுரர் பாண்டவர்கள் அழிந்து போகவில்லை, இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார்கள், என்னால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று கூறியதையும், அதே நேரத்தில் பாண்டவர்கள் உண்மையாகவே அழிந்து போனதாக நினைத்து திருதராஷ்டிரன், கர்ணன், துரியோதனன், துச்சாதனன், சகுனி முதலான அனைவரும் மகிழ்ச்சியோடு இருந்ததையும் முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம். அடர்ந்த காட்டினுள் தன் தாயாரையும் தன் சகோதரர்களையும் சுமந்து கொண்டு வேகமாக நடந்து கொண்டிருந்த பீமனின் வேகத்தைக் கண்டு காட்டு மரங்கள் கூட பயத்தினால் நடுங்கி போயின. பீமன் வேகமாக நடக்கும் பொழுது அவனுடைய கால்களினால் உண்டான காற்றானது ஆனி ஆடி மாதத்தில் காற்று அடிப்பது போல இருந்தது. அந்த காற்றானது வழியில் இருந்த கொடிகளையும் செடிகளையும் சாய்த்தது. அந்த பீமசேனன் கோபமுற்ற மத யானை போல வழியில் முளைத்தும் பூத்தும் காய்த்தும் இருந்த மரங்களையும் புதர்களையும் முறித்து கொண்டும் வனத்தில் உள்ள பெரும் மரங்களை மிதித்து கொண்டும் சென்றான். கருடனுக்கும் காற்றுக்கும் ஒப்பான வேகமுள்ள அந்த பீமசேனன் செல்லுகின்ற வேகத்தினால் பாண்டவர்களுக்கு மூர்ச்சை உண்டானது போலாயிற்று. இவ்வாறு அந்த இரவினில் மட்டும் பாண்டவர்கள் 24 யோசனை தூரம் விரைவாக சென்றனர். ஒரு யோசனை தூரம் என்பது 9 மைல்களுக்கு சமம். ஆக 24 யோசனை தூரம் என்பது 216 மைல்கள். கிலோமீட்டரில் சொல்ல வேண்டுமென்றால் 345.6 கிலோமீட்டர். இப்படியே பீமசேனன் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கிழங்குகளும் காய்களும் நீரும் குறைவாக உள்ள குரூரமான பட்சிகளும் மிருகங்களும் நிறைந்த ஒரு பயங்கரமான வனப்பகுதியை மாலை வேளையில் அடைந்தான். அந்த நேரத்தில் குரூரமான பட்சிகளும் மிருகங்களும் சஞ்சரித்தன. திடீரென வீசிய காற்றால் மரத்திலிருந்து இலைகளும் காய்கனிகளும் உதிர்ந்தன. மிக பெரிய மரங்களாலும் கொடிகளாலும் இலைகளாலும் புதர்களாலும் திசையாவும் மறைக்கப்பட்டன. பாண்டவர்கள் அனைவரும் களைப்பினாலும் தாகத்தினாலும் மிகுந்த உறக்கத்தினாலும் பிடிக்கப்பட்டவர்களாகி நிற்க கூட முடியாத அளவுக்கு சக்தி அற்றவர்களாயினர். பிறகு பீமசேனன் அனைவரையும் அந்த அடர்ந்த காட்டில் ஒரு ஆலமரத்தின் கீழே இறக்கிவிட்டான். அனைவரும் அவ்விடத்தில் அமர்ந்தனர். அப்போது குந்தி பீமனை நோக்கி, பீமா, உன்னை விட சிறந்த மகாரதன் இந்த பூமியில் இல்லை. ஏன் அஞ்சுகிறாய்? கௌரவர்கள் உன் பாகுபலத்திற்கு முன் நிற்க சக்தி அற்றவர்கள். திருதராஷ்டிர புத்திரனுக்கு பயந்து நாம் ஏன் இவ்விடம் இவ்வாறு கஷ்டப்பட வேண்டும்? 5 புத்திரர்களை பெற்ற நான் இந்த மகா வனத்தில் தாகத்தினால் தவிக்கிறேன். இனி என்னால் பயணம் செய்ய முடியாது. திருதராஷ்டிரனின் புத்திரர்கள் என்னை தூக்கி கொண்டு போனாலும் போகட்டும். நான் இப்போது இங்கேயே இந்த மரத்தின் அடியிலேயே தான் ஓய்வெடுக்கப் போகிறேன் என்று கூறினாள். இவ்வாறு தன் தாயான குந்தி அழுதபடி கூறியதை கேட்ட பீமன் தாயின் மீது உள்ள அன்பினாலும் இரக்கத்தினாலும் கொதிப்படைந்தான். பிறகு தனது சகோதரர்களை நோக்கி, அன்னை தாகத்தில் இருக்கிறார்கள். நான் இங்கே ஜலத்தை தேடுகிறேன். அதுவரையில் நீங்கள் அனைவரும் இளைப்பாருங்கள். சாரசங்கள் என்னும் நீர்ப்பறவைகள் இனிமையாக அருகிலேயே கூவுகின்றன. இவ்விடத்தில் பெரிய நீர்நிலை இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது என்று கூறினான். பிறகு யுதிஷ்டிரனும் பீமனுக்கு செல் என்று விடை கொடுத்தான். பீமன் நீர்நிலையை தேடி செல்கையில் தாமரை பூக்கள் நிறைந்த ஒரு பெரும் தடாகத்தை கண்டான். அந்த நீர்நிலையில் நீர் பருகி ஸ்நானம் செய்து பிறகு தாமரை இலைகளை நெருக்கமாக கோர்த்து ஒரு பாத்திரம் போல செய்து அதில் தனது சகோதரர்களுக்கும் தாய்க்கும் நீரினை சேகரித்து கொண்டு வந்து சேர்ந்தான். அப்போது பீமன் தன் தாயாரும் தன் சகோதரர்களும் அந்த மரத்தின் அடியில் அந்த கட்டான் தரையிலேயே அயர்ந்து உறங்குவதைக் கண்ட பீமசேனன் பெரும் துயரம் அடைந்தான். மிகுந்த பாக்கிய குறைவுள்ள நான் எவ்வசதியிலும் மற்ற தரையில் படுத்து உறங்கும் என் சகோதரர்களை பார்க்கிறேன். இதைவிட துன்பம் தரக்கூடியது வேறு என்ன இருக்க முடியும்? வாரணாவத நகரத்தில் உயர்ந்த சயனங்களில் படுத்திருந்தும் உறக்கம் கொள்ளாதிருந்த இவர்கள் இப்பொழுது இந்த தரையில் உறங்குகிறார்களே. சத்துருக்களின் கூட்டத்தை மிதிப்பவராகிய வசுதேவருடைய சகோதரியும் குந்தி ராஜனின் புத்திரியும் எல்லா லட்சணங்களும் பொருந்தியவளும் விசித்திர வீரியனுடைய மருமகளும் மகா ஆத்மாவான பாண்டுவின் மனைவியும் எங்களுடைய அன்னையும் மிக மெல்லியவளும் விலை உயர்ந்த சயனங்களில் எப்பொழுதும் உறங்கி பழக்கப்பட்டவளுமான குந்தி தனக்கு சற்றும் தகாத இந்த தரையில் உறங்க காண்கிறேனே. நான் பாக்கியமற்றவன். தர்மனிடமிருந்தும்
இந்திரனிடமிருந்தும் வாயுவிடமிருந்தும் புத்திரர்களை பெற்ற இவள் அரண்மனையில் வாசம் செய்யாது இங்கே தரையில் உறங்குவதை காண்கிறேனே. புருஷ சிம்மங்களான என்னுடைய சகோதரர்கள் இப்படி தரையில் உறங்க காண்கிறேனே. இதைவிட துன்பம் தரக்கூடியது வேறு ஏது? தர்மம் தவறாதவராகிய எனது அண்ணன் 3 லோகங்களையும் ஆளக்கூடிய தகுதி நிறைந்தவர். அவர் இவ்வாறு சாதாரண மனிதனைப் போல வெறும் தரையில் படுத்து இருக்கிறார். இதைவிட மோசம் என்ன இருக்கிறது? இருண்ட மேகம் போல கருத்தவனும் மனிதருள் நிகர் அற்றவனுமாகிய இந்த அர்ஜுனன் ஒரு சாமானியனைப் போல படுத்திருக்கிறானே. அதை நான் காண்கிறேனே. இதற்கு மேலான துயரம் ஏது? ரூபத்தின் மேன்மையினால் அஸ்வினி தேவர்கள் எவ்வாறோ அவ்வாறே விளங்குகின்ற இந்த நகுல சகாதேவர்கள் இப்படி இங்கே இந்த பூமியில் உறங்குகிறார்களே. என்ன கொடுமை! எவன் ஒருவனுக்கு விரோதிகளும் குலத்தை கெடுப்பவரும் இல்லையோ அவன் ஒரு கிராமத்தில் தனித்து முளைத்திருக்கும் மரத்தைப் போல இந்த உலகத்தில் சுகமாக ஜீவிப்பான். அந்த ஒற்றை மரமானது கிராமத்தில் இலை காய்கள் நிரம்பியதாகவும் வழிப்போக்கர்களால் பூஜிக்கப்பட்டதாகவும் இருக்கும். சுற்றத்தார்களையும் மித்திரர்களையும் மகிழ்விக்கும் ஒருவன் காட்டில் உண்டான நெருக்கமான மரங்களைப் போல மற்றவர்களோடு சேர்ந்து இன்புற்று வாழ்வான். ஆனால் நாமோ கெட்ட புத்திரனோடு கூடியவனும் கெட்ட மனம் கொண்டவனும் ராஜ்யத்தில் ஆசையை கொண்டவனும் பாவ செய்கையை உடையவனும் தன் லாபம் ஒன்றிலேயே எண்ணம் வைத்தவனுமான திருதராஷ்டிரனால் இவ்வாறு துன்பப்படுகிறோம். கெட்ட புத்தி உள்ளவனே, அற்பனே, திருதராஷ்டிர புத்திரனே, எண்ணம் கூடி வந்தவனாக வாழ். உனக்கு தெய்வத்தின் அனுகூலம் இருப்பது நிச்சயம். அதனால்தான் எனது சகோதரன் யுதிஷ்டிரன் உன்னை கொல்ல எனக்கு அனுமதி கொடுக்காமல் இருக்கிறார். மதி கெட்டவனே, அதனால்தான் நீ உயிரோடு இருக்கிறாய் என்று கூறி அழுது புலம்பினான் பீமன். அயர்ந்து தூங்கும் தன் தாயையும் சகோதரர்களையும் எழுப்ப மனமின்றி அவர்களுக்கு அருகிலேயே அவர்களுக்கு காவலாக விழித்திருந்தான். இந்த வனத்தை தாண்டியவுடன் அருகில் ஏதேனும் நகரம் நிச்சயம் இருக்கும் என்றும் நிச்சயம் செய்தான். இவ்வாறு பாண்டவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் அந்த இடத்திற்கு சற்று தொலைவில் ஒரு மரத்தின் மேலிருந்து கொடியவனும் மனிதர்களின் மாமிசங்களை தின்பவனும் மிகுந்த பலம் உள்ளவனும் மிகுதியான பராக்கிரமம் உள்ளவனும் கார்காலத்து மேகம் போல கரிய உருவம் கொண்டவனும் பார்ப்பதற்கு பயங்கரமாயிருப்பவனும் பெரிய வயிற்றை கொண்டவனும் சிவந்த வண்ணத்தில் மீசையும் தலைமுடியையும் கொண்டவனும் மிக பெரிய விருட்சத்தைப் போன்ற தோள்களை கொண்டவனும் அச்சப்படத்தக்க தேகத்தை கொண்டவனுமாகிய இடும்பன் எனும் ஒரு ராட்சசன் பாண்டவர்களையும் அவர்களது தாயான குந்தியையும் பார்த்து கொண்டு, நீண்ட நாட்களுக்குப் பிறகு நான் விரும்பும் மிக சிறந்த மிகவும் சுவையான உணவு கிடைத்தது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டிருந்தான். இவ்வாறு நரமாமிசம் தின்னும் ஒரு ராட்சசன் தங்களை நோட்டமிட்டு கொண்டிருப்பதை அங்கே தன் தாய்க்கும் தன் சகோதரர்களுக்கும் காவலாக இருந்த பீமன் அறியவில்லை. இதன் பிறகு என்ன நடந்திருக்கும் அதை அடுத்த பதிவில் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.